வணக்கம் மக்களே. நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய நம்ம செய்தி என்ன பகிர போகிறோம்னா, குண்டு மல்லி வந்து இப்போ அறுவடை ஸ்டார்ட் ஆச்சு. அது எவ்வளோ நாளில் ஸ்டார்ட் ஆகிருக்கு, எவ்வளோ நாள் இதுக்கு தேவையான காலம் எடுத்துக்கிச்சு. நம்ம துளிர் அடித்த வீடியோ நிறையா போட்டிருந்தோம். நடுவில் இடையில வந்து ஒரு தேக்கு வீடியோ போட்டிருந்தோம். அதே மாதிரி அந்த துளிர் அடித்ததுக்கப்புறம் இப்போ பூ வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்கு, எவ்வளோ நாள் எடுக்குது காலம் இடைவெளி, அதுக்கு என்ன மருந்து அடித்தேன் அப்படிலாம் நான் வந்து உங்கள்கிட்ட பகிர போகிறேன். இப்போ நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அந்த மல்லியோட சைஸு, அதனுடைய நிறம், தரம், இது எல்லாம் பற்றி நம்ம வந்து விரிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். வீடியோ கொஞ்சம் பெரிய வீடியோவாக போக போகுது. குறிப்பாக நம்ம வந்து இந்த வீடியோ வந்து நம்ம போடுறது, இந்த சேனலில் வந்து நம்ம பகிரப்படுற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, நான் முன்கூட்டியே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இட் இஸ் நாட் ஃபார் த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் ஐ ஸ்டார்டட் த யூடியூப் சேனல். நான் வந்து தெளிவாக சொன்னேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து எனக்கு தெரிஞ்சது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஐ எம் நாட் த எக்ஸ்பர்டைஸ் ஃபார் குண்டு மல்லி, ஐ எம் நாட் எக்ஸ்பர்டைஸ் ஃபார் த விவசாயம். எனக்கு என்ன தெரியுமோ நான் அது உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். எனக்கு என்ன தெரிய போதோ நான் அது மட்டும்தான் ஃப்யூச்சரில் நான் சொல்ல போகிறேன். இதில் வந்து எந்த ஒரு ஏற்றமும், எந்த ஒரு தாழ்வும், எந்த ஒரு பொய்யும், எந்த ஒரு உண்மையும் அப்படிலாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு சொல்கிறேன். அது மேபி உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கலாம், சூட்டபுள் இல்லாமல் கூட இருக்கலாம். அது ஏன் அப்படி நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ எம் நாட் ரெடி டு ப்ரூவன் ஃபார் எனி ஒன் ஹோப். யாருடைய நம்பிக்கையும் வந்து நான் ஏமாற்றி அதன் மூலயமா எனக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் வேணும் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நான் கிடையாது. ஏன்னா நான் எதுக்கு இந்த விஷயத்தை நான் தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி யூடியூப் சேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, தெர் ஆர் மில்லியன்ஸ் ஆஃப் யூடியூப் சேனல்ஸ் ஸ்டார்டட், பட் த பீப்புள் டெல்லிங் எவ்ரிதிங், த ஸ்ப்ரெட்டிங் எவ்ரிதிங் ஃபார் த இஸ் நாட் ஃபார் த 100% ட்ரூ. அவங்க வந்து பார்த்திங்கன்னா முன்னுக்கும் பின்னுக்கும் முரணாக வந்து தவறான ஒரு தகவல் வந்து பரப்புகிறாங்க. இப்போ நம்ம வீடியோவில் வந்து நம்ம ஏற்கனவே நிறைய மெடிசன் சொல்கிறோம். குண்டு மல்லியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இஸ் நாட் ஃபார் எனிதிங் ஃபிக்ஸ்டு, எனி ஒரு மெடிசன் அப்படின்னா கிடையாது. அதில் ஃபிக்ஸ்டாக இருக்கிற மெடிசன் என்னான்னு பார்த்தீங்கன்னா, ரொனோஃபின் வந்து ஃபிக்ஸ்டு, பேந்தால் அது வந்து ரொம்ப ரொம்ப ஃபிக்ஸ்டு, அதுக்கப்புறம் மார்க்கர் அது ரொம்ப ஃபிக்ஸ்டு. இந்த மருந்தெல்லாம் ஃபிக்ஸ்டாக நீங்கள் வந்து கண்டிப்பாக அடித்தே ஆகணும். தைமத்தேசியம், இது 4 மருந்தே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் மோர் தென் எனஃப் ஃபார் கண்ட்ரோலிங் ஃபார் ஆல் டிசீஸ். இது கூட நம்ம அடிஷ்னலாக என்ன ஆட் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, சிமோடிஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். பிகாஸ் ஆஃப் சிமோடிஸ் வந்து ரொம்ப நோய் தாக்குதல் அதிகமாக இருக்கிற சமயத்தில் இஸ் கண்ட்ரோல்டு. கூட வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம், பொட்டாஷோட லிக்விட் ஃபார்மேட் இருந்தால் வாங்கி அடிங்க மேலே. அது கூட எம்என் மிக்சர் மைக்ரோ நியூட்ரன்ஸ் சொல்லுவாங்க. அது கூட வந்து 8-9 வகையான அதில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின்ஸ், இது நியூட்ரன்ஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர், ஜிங்க்கு, இந்த மாதிரி போரான், ஜிப்ராலிக், இது எல்லாமே இருக்கும். இல்லை நீங்கள் தனித்தனியாக கூட வாங்கி அடிக்கலாம். இது எல்லா மருந்தும், நான் சொன்ன எல்லா மருந்தும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே, எல்லா விவசாயியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டர் தான் அடிப்பாங்க அப்படின்லாம் கிடையாது. அவங்கவுங்க இடத்துக்கும், அவங்க செடிக்கும், அவங்களோட காலச்சூழலுக்கும் பொறுத்து அவங்க ஆர்டரை மாற்றி தான் அடிக்கிறாங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா என் செடியில் என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்துட்டு நான் வந்து திடீர்னு நான் வந்து வேறு மருந்து வாங்கி அடிப்பேன், திடீர்னு இந்த மருந்து அடிப்பேன். எனக்கு பர்மனெண்ட் இருக்கிற மருந்துகள் இதுதான்: தைமத்தேசியம், பேந்தால், ரொனோஃபின்னு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கர். இது வந்து பர்மனெண்ட்டாக நான் வச்சுப்பேன். கூட நான் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு தடவை சல்ஃபர் அடிப்பேன், ஒரு தடவை போரான் அடிப்பேன், கூட சேர்த்து ஒரு தடவை பார்த்திங்கன்னா டபுள் அடிப்பேன், ஒரு தடவை பார்த்திங்கன்னா விப்புல் அடிப்பேன், ஒரு தடவை பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ ஜிப்ராலிக் சேர்த்துப்பேன் கூட. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டாஷ் லிக்விட் ஃபார்மேட் வாங்கி மேலே ஸ்ப்ரே பண்ணுவேன். துளிர் வர்றதுக்கு ஆல்-19 வாங்கி அடிச்சுப்பேன். இதுமாதிரி நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக வாங்கி நான் வந்து ட்ரை பண்ணுவேன். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மல்லிகை செடியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இந்த மருந்துக்கு இவ்வளோ கிலோ பூ வரும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம என்ன ஃபார்மேட்டேஷனில் நம்ம அடிக்கிறோங்கிறது அந்த விவசாயியாக பார்த்து ஒரு கடையில் போய் சொன்னால் அந்த கடைக்காரனுக்கு தான் தெரியுதே தவிர எந்த கடைக்காரனுக்கும் இதுதான் மருந்துங்கிறது இது வரைக்கும் தெரியாது. ஓகேங்களா? நம்ம வந்து ஒரு தைமத்தேசியம் போய் நம்ம ஒரு பிராண்டு கேட்குறோம் அப்படின்னா, அந்த பிராண்டு இல்லை, இது வாங்கி அடிங்க அப்படின்வான். நான் வாங்கின பிராண்டு 800 ரூபாய்க்கு 1 லிட்டர் கிடைக்குதுன்னா இவன் கொடுக்குறது 1200. இவன் ஏன் தள்ளுறான்னா, எக்ஸ்பைரி டேட்டு நல்லா பார்க்கணும். எக்ஸ்பைரி டேட்டில் முன் ரொம்ப கம்மியான எக்ஸ்பைரி டேட் இருந்தால் நம்ம தலையில் கட்டிடுவாங்க. அதுமாரி நீங்கள் வாங்கக்கூடாது. பிராண்டில் நிறையா பிரச்சனை இருக்குது. நம்ம தோட்டத்தில் ஏன்டா அவனுக்கு பூ வருது இவனுக்கு பூ வரல அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, பிராண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஏற்கனவே சொன்னால் சிஜிந்தா கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிராண்டு, அக்ரோ லைஃப் அப்படின்றது நல்ல பிராண்டு. இது வந்து இந்த மாதிரி பிராண்டில் நீங்கள் வாங்கி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி பாருங்கள். தைமத்தேசியமில் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கெம்ஸ்டார்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குது, அதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள்.
டு பி ஹானஸ்ட் நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலிமா நான் பதிவு பண்ணிட்டேன். இதனுடைய வீடியோவோட எண்டு பகுதியில், இறுதி பகுதியில் ஐ ஷேர்டு ஃபார் ஃபோட்டோஸ் எவ்ரிதிங். பீப்புள் கேன் பி see that. நீங்கள் கடையில் போய்ட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து நீங்கள் வாங்கிட்டு வந்து நீங்கள் அடிங்க. அளவு வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒரு 10 லிட்டர் தண்ணிக்கு வந்து நீங்கள் வந்து அதிகபட்சம் ஒரு 150 ml நீங்கள் போடுங்க. 15 ml 10 லிட்டர் தண்ணிக்கு 15 ml, 10 டேங்க் வந்து 150 ml. ஏன்னா நான் 10 டேங்க் அடிக்கிறேங்கிறதுனால நான் அதுமாதிரி சொன்னேன். இப்போது நம்ம அந்த ஸ்ப்ரேயிங் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கால இடைவெளி வந்து எப்போவுமே வந்து தவற விடக்கூடாது. இப்போ நான் வந்து லாஸ்ட் வீக் ஃபுல்லாக அந்த தேக்கு மரம் நாட்டுறதில் பிஸி ஆகும்போது என்னால் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரே ஒரு முறை மருந்து அடிக்கிற மாதிரி வந்தது. அளவுக்கு அதிகமாக பூவும் அந்த துளிரும் வந்த ஒரு காரணத்தினால ஆங்காங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மொக்குப்புழு ஸ்டார்ட் ஆகிருக்குது. பிங்க் கலரில் பூ வரும், ஆங்காங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போ என்ன டிஃப்ரென்ஷியேட் இதில் தெரியுதுன்னா, நம்ம தொடர்ந்து வாரத்தில் 2 மருந்து நம்ம அடித்தே ஆகணும். கூடவே நான் மறுபடியும் உங்கள்கிட்ட வந்து ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் வைக்கிறது என்னான்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்போவுமே நம்ம வந்து வருமானத்தில் எவ்வளோ ரொம்ப வந்து நம்ம வந்து ஒரு குறிக்கோளாக இருக்கிறோமோ அதுக்கு நிகராக நம்ம செலவுலையும் நம்ம குறிக்கோளாக இருக்கணும். நான் லாஸ்ட்டு ஆகஸ்ட் மாதம் நான் வெக்கேஷன் போயிருக்கும்போது பார்த்திங்கன்னா 25 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபார்மில் தான் இருந்தேன், இரவும் பகல் இல்லாமல். ஏன்னா நான் வந்து அந்த ஃபார்மில் இருந்தால் தான் எனக்கு தெரியும் என்ன நடக்குதுன்றது. அப்படி இருக்கிற பட்சத்தில் எல்லா ஆக்டிவிட்டீஸும் நான் இன்வால்வ் ஆகினேன், எல்லா வேலையும் நான் இன்வால்வ் ஆகினேன். என்னோடய முழு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கண்ட்ரோல் நான் எடுத்து எல்லாமே நான் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு நான் திருப்பி நான் வந்து வந்தேன். நான் ஏற்கனவே அந்த லாஸ்ட் வீடியோவில் போடும்போது பார்த்திங்கன்னா தேக்கு மரத்துலலாம் பார்த்திங்கன்னா தேர் ஆர் பிக்கஸ்ட் பையர். அவங்க வந்து ஈஷா மற்ற எல்லா பெரிய பெரிய பையர் வந்து ஷெராட்டன் மாதிரி ஆளுங்கிட்டெல்லாம் போய் நான் நேரடியாக விசிட் பண்ணி அவங்களோட பார்த்ததுல எல்லாம் பார்த்திங்கன்னா தே ஆர் வில்லிங் டு ரெடி டு மேக் அக்ரிமெண்ட் ஃபார் த டீக்வுட். 5 வருஷம் மரம் தான் ஆகுது, பட் இதுக்குள்ளே நாங்கள் வந்து அக்ரிமெண்ட் போடுறோன்றாங்க. ஸோ த டிமாண்ட் இஸ் வெரி ஹை. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய அமௌண்ட் ஒரு ட்ரான்சாக்ஷன் எனக்கு வரப்போகுது அப்படிங்கிறது நான் வந்து என் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு கூட நான் கடந்து போயிருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு வகையில் வந்து என்னோடய இன்ட்யூஷன் சொல்லிச்சு, சரி நம்ம வந்து இந்த வீடியோ மூலிமா சொல்லுவோம். இதை பார்க்குற 100 பேர், ஏன்னா எனக்கும் சில வீடியோக்கள் வந்து இம்ப்ரெசிவ் ஆகி தான் நான் இந்த மாதிரி வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த வீடியோ நான் பார்த்து யாராவது 4 பேர் வந்து உந்து சக்தியாக இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்தில் நான் பகிரப்பட்டேன் நேற்று. ப்ளஸ் இந்த குண்டுமல்லி நான் தவறாமல் என்ன மாதிரி ஒரு ஒர்க் ஷெடியூல் இருந்தாலும் சரி, என்ன மாதிரி வந்து நான் ஒரு பிஸி ஷெடியூல் இருந்தாலும் சரி, டெய்லி ஒரு வீடியோ போட்டுருவேன். அது ஏன் போடுவேன் அப்படின்னா, குண்டுமல்லியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் குறைஞ்சபட்சமாவது நீங்கள் மாதம் 25,000 நீங்கள் சம்பாதிக்கலாம். குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறது 40 சென்ட் வச்சுன்னு இருக்கிறவங்களாம் 2 லட்சம் சம்பாதிக்கலாம். ஆனால் நான் சொல்கிறத மறுபடியும் தெளிவாக கேட்டுக்குங்க. இந்த விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஆன்மா, நம்மளோட ஆத்மா எல்லாமே இந்த விவசாயத்தை பொறுத்தவரையில் கூடவே இருக்கணும். நம்ம ஏனோ தானமாக இருந்தோம்னா நமக்கு வராது, பூ வராது. இதில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கணும். என்னோடய நண்பர்கள் நான் ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டேன், நானும் இன்க்ளூடிங் மீ ஆல்சோ அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி இருப்பாங்க. அந்த இப்போ நானாவது நான் எங்கள் ஒர்க்கில் இருக்கேன்ன போது அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா காலையில் ஆரம்பித்து பட் ஈவினிங் வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்படி இருப்பாங்க அந்த தோட்டத்துக்கு மேலே. அப்படியே நடக்கிறது, பேசுகிறது, சாப்பிட்றது எல்லாமே அந்த தோட்டமாகவே இருக்கும் அவங்களுக்கு. அதனால தான் வந்து இறைவன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தோட்டத்தில் அப்படி ஒரு பூவும் அப்படி ஒரு வருமானத்தையும் வந்து அவங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்ம வந்து ஒரு விவசாயம் வந்து ஒரு விவசாயியாக இருக்கிறவங்க வந்து அந்த எந்த அளவுக்கு வந்து ஈடுபாடு நம்ம தோட்டத்தில் நம்ம இருக்கிறோமோ அந்த ஈடுபாடு வந்து நம்ம விவசாயத்தை லாப நோக்கில் கொண்டு போகிறதா இருக்கணுமே தவிர, ஏதோ நானும் 100 பேரில் நானும் ஒருத்தன் பண்ணேன், விவசாயம் பண்ண எனக்கு வரல அப்படின்னு குறை பாடுறவங்கக்கிட்ட நம்ம இந்த விவசாயத்தை பற்றி நம்ம என்ன சொன்னாலும் வந்து அது பெருசாக எடுப்படாது. ஏன்னா நம்ம விவசாயம் வந்து பொறுத்த வரைக்கும் விவசாயமும் சரி இல்லை மற்ற எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் உலகத்தில் ஒரு லாபத்தை நீங்கள் வந்து பார்க்காம நீங்கள் வந்து 100 வருஷம் உழைக்கிற உழைப்பு வந்து எதுக்குமே சமம் கிடையாது. அப்போது நம்ம லாபம் தான் நமக்கு வந்து முக்கியம். அந்த லாபத்தை நம்ம எப்படி ஈட்டணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த சேனல் மூலிமா நாங்கள் வந்து தெளிவாக நம்ம வந்து ஏற்கனவே பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த லாபத்தை தான் நோக்கி நம்ம பயணம் இருக்கணும் அப்படின்னா தேடல் அதிகமாக இருக்கணும். எப்படிப்பட்ட தேடலாக இருக்கணும்? நம்ம ஒரு பேசிக்காக நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணுறோம் இந்த வீடியோவில் அப்படின்னா அதை நீங்கள் கேரி ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்தர் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நிச்சயமாக அதுக்கு ஒரு தேடல் உங்களுக்கு இன்னும் நிறையாவே கிடைக்கும். ஏன்னா மார்க்கெட்டில் புதுசாக மருந்தும் புதுசாக பார்த்திங்கன்னா பிராண்ட்ஸு புது வந்துக்கிட்டே இருக்குது. இந்த பிராண்ட் என்ன பண்ணுறாங்க, இப்போ டெமோ அடிப்படையில் கடையில் கொடுக்குறாங்க, ஒரு சாம்பிள் அடிப்படையில் கொடுக்குறாங்க அந்த கடையில்.
அந்த கடையில் கொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, மார்ஜினோட லாபத்தோட இது ப்ராஃபிட் மார்ஜின் ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டாக இருக்குது புது பிராண்டில். இப்போது உதாரணம் பார்த்திங்கன்னா பேந்தால், மார்க்கர், ரெனிஃபின்னு, தைமத்தேசியம், கெம்ஸ்டார் பிராண்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காலமாக இருக்கிற ஒரு மருந்து மெடிசன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ரேட்டை விட்டு குறைக்க மாட்டாங்கன்னு தோணுது எனக்கு. இவங்களுக்கு அந்த மார்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிக்ஸ் மார்ஜினாக தான் இருக்கும். ஒரு பாட்டிலுக்கு ஒரு 1000 ரூபாய் பேந்தால் நமக்கு கிடைக்கிறது கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 25% 30% மார்ஜின் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடைக்காரங்களுக்கு. ஒரு புது பிராண்டு பேந்தாலோட அதே கெமிக்கல் நேமோட ஒருத்தன் மார்க்கெட்டுக்கு கொண்டு வரான்னு வச்சுக்கிங்க, அவன் வந்து இவனுக்கு 40% மார்ஜின் தரான்னு வச்சுக்கிங்க, அவங்க கடைக்காரங்க என்ன பண்ணுவோம், நமக்கு லாபம் கூடுதல் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளை மாதிரி ஒரு விவசாயிக்கிட்ட பேந்தாலுக்கு மாற்று இது, ஆனால் பிராண்டு தான் வேறு, கெமிக்கல்லாம் ஒன்று தான், நீங்கள் போய் வாங்கி அடிங்கன்னா 10% பிரயோஜனம் கிடையாது. தயவு செஞ்சு யாரும் வாங்காதீங்க. ஏன்னா என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறது, இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம வாங்கி அடித்து பார்த்துட்டு ₹1 பிரயோஜனம் கிடையாது. மருந்தும் காசும் விரயம்தான் தவிர நமக்கு லாபமெல்லாம் வந்ததும் கிடையாது. அதனால் நம்ம ஃபோட்டோவில் போட்டிருக்கிற இந்த சில பிராண்ட்ஸ் எல்லாம் போட்டிருப்போம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சிமோடிஸ் எல்லாம் நல்ல மருந்து, பேந்தால், மார்க்கரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்கராட்டே இது, அப்புறம் வந்து மவுண்டோடி இல்லை மவுண்ட் எனர்ஜி சொல்லுவாங்க, மவுண்டோடி, இதெல்லாம் வந்து நல்ல எக்ஸலண்ட்டான ஒரு மெடிசன். இதெல்லாம் நம்ம என்ன வாரத்தில் 2 மருந்து கண்டிப்பாக அடிக்கணும். இதை விட நீங்கள் 10 மடங்கு நீங்கள் விலை உயர்வான மருந்து கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து வாரத்தில் 1 முறை மருந்து அடிச்சிங்கன்னா கூட நமக்கு பிரயோஜனம் கிடையாது. வாரத்தில் 2 மருந்து கண்டிப்பாக அடித்தே ஆகணும். கொடி ஓடக்கூடாது, கொடி மேலே வந்து உடச்சி விட்டுறணும். நீங்கள் வந்து பூ அதிகமாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எம்சி செட்டு, இது வந்து பூ வந்து அதிகமாக வர்றதுக்கும் இது துளிர் வர்றதுக்கும், எம்சி எக்ஸ்ட்ரா பூ அதிகமாக வர்றதுக்கும் நீங்கள் வேணால் இந்த 2 மருந்து வாங்கிட்டு வந்து ஒரு முறை தெளித்து பாருங்கள். நீங்கள் தெளித்து பார்த்தவங்க வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு. வண்டர்ஃபுல் ரிசல்ட்டாக இருக்கும், எக்ஸலண்ட்டாக இருக்கும். இவ்வளோ மருந்து சொல்கிறீங்க, நாங்கள் எப்படி அடிக்கிறது அப்படின்னு கேட்டால் எல்லா மருந்தும் அடிக்கணும், ஒரே சமயத்தில் கிடையாது. ஏன்னா வாரத்துக்கு 2 மருந்து சொல்லியிருக்கோம். ஒரு ஃபஸ்ட்டு பேட்ச் அடிங்க, 2வது பேட்சில் அந்த மருந்து சேர்த்துங்க. நான் சொன்ன அந்த பேசிக் மருந்து கூடவே வச்சுக்கிங்க. கூட எக்ஸ்ட்ரா சேர்க்குறது என்ன, எம்சி செட், எம்சி எக்ஸ்ட்ரா, இந்த 4 மருந்தோடு எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறோம். அடுத்த முறை என்ன சேர்க்கலாம், சல்ஃபர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அடுத்த தடவை டபுள் மருந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வாங்கி நீங்கள் தெளித்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பியூட்டிஃபுல் ரிசல்ட் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்கும். இப்போ இந்த மழை காலம் வரும்போது பார்த்திங்கன்னா நோய் தாக்குதல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். குறிப்பாக மொக்குப்புழு தாக்குதல் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வெதர் கொஞ்சம் பார்த்துட்டு மழை எப்படி இருக்குன்றத ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மாவட்டத்தில் இப்போ எங்களுக்கு பார்த்திங்கன்னா 21ஆம் தேதி வரைக்கும் ஆசான் டுடே இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா மழையை வந்து டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு. காரணம் கேட்டிங்கன்னா சத்தீஸ்கர் ப்ளஸ் ஆந்திரா ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா கடலோர பகுதியில் வந்து புயல் சின்னம் உருவாகிருக்குன்ற காரணத்தினால ஒரு 5 மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா மழை சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா வேலூர், சேலம், திருவண்ணாமலை, விழுப்புரம், அப்புறம் இது கள்ளக்குறிச்சி, இந்த மாதிரி மாவட்டங்கள் வந்து மழை சொல்லியிருந்தாங்க. ஒரு 4-5 நாளாக பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து இன்றைக்கி கூட நல்ல மழை, நல்ல சரியான மழை பெஞ்சுது இன்றைக்கி. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மருந்து அடிக்கணும். அப்போது நாங்கள் வந்து வெதர் பார்க்குறோம், பார்த்துட்டு அது எப்படி ரிசல்ட்டு பார்த்துட்டு நாளைக்கு மருந்து அடிக்கணும். இது ஏன் நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா, ஒன் டைம் நம்ம வந்து ஒரு மெடிசன் காஸ்ட் வந்து ஒரு 3000 ரூபாய் நமக்கு செலவாகுதுன்னு வச்சுக்கிங்களேன், 2000 ரூபாய் 3000 ரூபாய் செலவாகுதுன்னு வச்சுக்கிங்க. அப்போ நம்ம அடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங்கே மழை வந்தால் நம்ம மறுபடியும் திருப்பி மருந்தோட எஃபெக்ட் வந்து செடிகளுக்கு பத்தாது. நம்ம திருப்பி நம்ம வந்து மருந்து அடிக்கிற மாதிரி தான் ஒரு சூழல் வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து, ஏன்னா இப்படி தான் நம்ம செலவை மிச்சப்படுத்தலாம். நம்ம இன்றைக்கி அடித்தோம், மழை வந்து நாளைக்கு அடிக்கிறோம், மறுபடியும் மழை வந்து நாளைக்கு அடிக்கிறோம். அப்போ 3000 அப்படின்னா வாரத்துக்கு ஒரு 5000 ரூபாய் நம்ம செலவு பண்ணுறோன்னு வச்சிங்களேன். அந்த 5000 நம்ம செலவு பண்ணுறோன்னா அப்போ 5 தடவை நம்ம ஒரே வாரத்தில் செலவு பண்ணால் நஷ்டம் தானே நமக்கு. அதுதான் நம்ம அவாய்ட் பண்ணணும். அந்த மாதிரி முன்னெச்சரிக்கை வந்து நிறையா பண்ணுங்கள். நார்த் இந்தியாவிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் விவசாயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு சீரியஸாக எடுத்துகிட்டு பண்ணுறாங்க. இதை அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வெதர் கரெக்டாக பார்த்து தான் பட்டம் பண்ணுறாங்க, விவசாயம் பண்ணுறாங்க. குறிப்பாக இந்த டொமேட்டோ விவசாயம் பண்ணுறவங்களாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த நேரம், இந்த டேட்டெலாம் கரெக்டாக கால்குலேட் பண்ணி அடிக்கிறாங்க அவங்க அந்த டேட்டை. ஏன்னா அதிகமாக மழை பெஞ்சால் கூட தக்காளி வந்து பார்த்திங்கன்னா சோட போயிடும், செடி வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ஒரு மாதிரி இதாகிடும். அதனால் அவங்க கரெக்டாக அந்த பருவத்துக்கு முன்னாடி அறுவடை பண்ணுறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே இந்த மகாராஷ்டிரா, குஜராத்து, இந்த சைடில் இருக்கிற கர்நாடகா, ஆந்திரா இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா
குறைவான இடம் அதிகமாக ஈல்டு எடுப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் அதுமாரி பாருங்கள். என்னோடய ஃப்ரெண்டு கூட நேற்று நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோடய நண்பர் சொன்னார், திருவள்ளூர் மாவட்டம் பக்கம் ஆந்திரா பார்டர் பக்கம் ஒருத்தர் வந்து 13 ஏக்கரில் பூ விவசாயம் பண்ணுறாங்க. அதில் வந்து 7 ஏக்கர் மல்லிகை பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் போகும்போது நானும் போய் விசிட் பண்ணலான்ட்டு இருக்கேன் அந்த இடத்துல போயிட்டு. ஏன்னா அவங்க அந்த 7 ஏக்கர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அது தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலாவில் யார் நம்ம விவசாயம் பண்ணுறாங்க. இப்போ நமக்கு பூ வருது, எல்லாம் பண்ணுறோம். 1.5 ஏக்கரில் விவசாயம் பண்ணுறோம். 1.5 ஏக்கர் நான் போகும்போது நான் விவசாயம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் பயமுறுத்திட்டாங்க என்ன. உன்னால் முடியாது, பூ எடுக்க முடியாது, இது வந்து நான் உன்னோட தேவையில்லாமல் வந்து நீ வந்து அகலக்கால் வைக்கிற அப்படின்னாங்க. பட் ஆஸ் ஆஃப் நோ 2 இயர்ஸ் மேலே ஆகிடுச்சு, 3 இயர்ஸ் ரன்னிங்கு. நான் எந்த விதத்துலையும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு பெரிய ஒரு கஷ்டம் சந்தித்த மாதிரி எனக்கு ஒன்றும் தோணலை. கரெக்டாக ஒரு பூ வந்து தான் ஒரு 10-20 பேரை கூப்பிட்டுப்பேன், பூ அறுவடை பண்ணிவிடுவேன். அது வந்து எனக்கு வந்து ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் அவங்க வந்து 7 ஏக்கர் மல்லி பண்ணுறாங்க அப்படின்னும்போது ஒரு ஆச்சரியமாக தான் இருந்தது எனக்கு. சார் நான் சொன்னேன், நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போகும்போது சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் இயர் நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட. நான் தடவை போய் பார்ப்போம், அவங்க எப்படி அந்த தோட்டத்தை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒருவேளை அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா நான் வீடியோவில் நான் உங்களுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணுறேன் நான். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, துளுரோடு சேர்த்து நமக்கு வந்து மல்லிகைப்பூ வரணும். எனக்கு வந்து நான் ஏற்கனவே இந்த வீடியோட ஆரம்பத்தில் நான் சொல்லியிருந்தேன், எப்படி நான் வந்து துளுர் எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னேன். நான் வந்து உங்களுக்கு என்னோடய பூ வந்து கெனாட் பி ஸ்டாப். எனக்கு வந்து பூ என்றைக்குமே நிற்காது. எனக்கு வந்து குறைஞ்சபட்சம் 2 கிலோ 2 கிலோலேருந்து எனக்கு அது கீழெல்லாம் பூ எனக்கு நிற்கவே நிற்காது. எனக்கு பூ வந்துக்கிட்டே இருக்கும், கண்டினியூஸாக பூ வரும். 2 கிலோ அப்படி ஆரம்பித்தா ஒரு 5 கிலோ 10 கிலோ 5 கிலோ 20 30 அப்படி போயிட்டே இருக்கும், மேலே மேலே போயிட்டே தான் இருக்கும். அப்போது நம்ம வந்து பூ இறக்கம் ஏற்றம் அப்படின்னு வரும்போது நமக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு 10 to 15 டேஸ் நமக்கு வந்து கேப் ஆகிடுது. இப்போ எனக்கு வந்து பூ வந்து ஒரு 5ஆந்தேதி ஸ்லோ டவுன் ஆச்சு, எனக்கு குறைஞ்சிது 5ஆந்தேதிக்கு. ஆமாம், அந்த மாதிரி பீரியடில் 5ஆந்தேதி 8ஆந்தேதி மாதிரி ஸ்லோ டவுன் ஆச்சு. இன்றைக்கி வந்து ஒரு 13 நாளில் வந்து பார்த்தா மறுபடியும் பிக்கப் ஆகிடுச்சு. அப்போது நம்ம கண்டினியூஸாக மருந்து அடிக்கணும், கண்டினியூஸாக மாதத்தில் ஒரு முறை உரம் போடணும், களை இல்லாமல் பார்த்துக்கணும், தண்ணி நல்லா கட்டணும். நோய் தாக்குதல் இல்லாமல் நம்ம தோட்டத்தை பார்த்துக்கிட்டாலே 100க்கு 100% நம்ம ஜெயிச்சிட்டா மாதிரி தான். நோய் தாக்குதல் வந்துட்டாலே நமக்கு வந்து தோட்டம் மொத்தமாக பூ இருந்தால் கூட நம்மளால் அறுவடை பண்ணி ₹1 கூட சம்பாதிக்க முடியாது. அப்போது ஒரு வாரத்தில் ஒரு மருந்து நம்ம வந்து ஒரு 30 ml 10 லிட்டருக்கு 30 ml போட்டு அடிக்கிறதுக்கு பதிலாக டபுளாக அது 2ஆக பிரித்து நம்ம அடிக்கும்போது செலவும் கம்மி, கூடவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நோய் தாக்குதல்லேருந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், காப்பாற்றிக்கலாம் செடியை. அப்போது எந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா நோய் தாக்குதலில் பூச்சி மருந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இந்த பூ வரதுக்காக நம்ம சேர்க்குறோம் எம்சி செட்டு, எம்சி எக்ஸ்ட்ரா, டபுளு, சல்ஃபரு, இந்த மாதிரி மருந்தெல்லாம் இருக்குது பார்த்திங்களா. இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் அளவு கூட்டிக்கலாம் இல்லைங்களா. அது மட்டும் நம்ம வந்து ஒரு 25 ml 10 லிட்டருக்கு 25 ml நம்ம போட்டுக்கலாம். ஏன் போடுறோன்னா அதெல்லாம் பூ வரதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறது, துளுர் வர்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுறது. அந்த மாதிரி சமயங்களில் வந்து நமக்கு இந்த மாதிரி மருந்தை நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வருமானம் இருக்கும். மல்லியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எப்போவுமே செடியை வந்து ரொம்ப பெரிய செடியாக வளர விடக்கூடாது நம்ம. ஏன்னா அது வந்து சும்மா நேராக போனால் நமக்கு ஒரு லாபம் கிடையாது. செடியை வந்து நம்ம வந்து நல்லா படர்ந்து வரா மாதிரி தான் நம்ம பண்ணணும். ஒரு வருடத்திற்கு ஒரு முறை நம்ம வந்து இப்போ இந்த டிசம்பர் முடிஞ்சு ஜனவரி மாதம் கரெக்டாக அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் 15ஆம் தேதியெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் செடியெல்லாம் நாங்கள் வந்து கட் பண்ணிவிடுவோம். நாங்கள் அந்த கட் பண்ணுற வீடியோ நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன் பாருங்கள். இப்போ நான் ஊருக்கு போயிருந்து கூட நான் வந்து கொஞ்சம் செடியை வந்து மேலே கட் பண்ணேன். அந்த நாள் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு எனக்கு. ஏன்னா மறுபடியும் துளிர் எடுத்து வரணுங்கிறதுனால சமயம் எடுத்துருச்சு எனக்கு. இப்போ அடுத்தது ஜனவரி 15 அன்றைக்கி நான் வந்து செடியை வந்து கிரவுண்ட்லேருந்து ஒரு 2 அடி அது விட்டுட்டு மீதியெல்லாம் நான் கட் பண்ண போகிறேன். அப்படி கட் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக நமக்கு வந்து மறுபடியும் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி இறுதி வாக்கில் 27 28ஆம் தேதியெலாம் வந்து பார்த்திங்கன்னா சீசன் வந்துடும். ஏன்னா ஜனவரி பிப்ரவரி பூ வராது, மேக்ஸிமம் பூ வராது. பிப்ரவரி இறுதியில் பூ வந்துடும், ஒரு 20ஆம் தேதி மேலே பூ வந்துடும். ஸோ நமக்கு வந்து ஒரு 30 நாள் கேப் இருக்கும். 35 நாள் கேப்பில் வந்து துளிர் எடுத்து கரெக்டாக நம்ம நல்லா அப்படி சும்மா
செடியில் பூவும் துளிரும் அப்படி இருக்கும் நமக்கு. அதான் சீசனு. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு இதுதான் சீசனு. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இது மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70% நமக்கு ஃப்ளவர்ஸ் வரும். பட் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். போன மாதம் நான் போட்ட ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 700, 750, 550, 600, 650 இந்த மாதிரிலாம் ரேட்டு போயிருக்கு. நம்ம கேட்கும்போது கடையில் அவங்க வந்து சொல்லலை எனக்கு. பட் எனக்கு அந்த பில் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த அன்னன்னைக்கு டேட்டில் என்னென்ன போச்சு அப்படிங்கிறத அவங்க போடும்போது பார்த்திங்கன்னா நல்ல ரேட்டு. இதை மல்லி விவசாயம் பண்ணுற அத்தனை நண்பர்களும் ஒத்துப்பாங்க நான் சொல்கிறதுல. ஏன்னா நமக்கு என்ன கிடைச்சதோ அதுதான் நம்ம வந்து தெளிவுபடுத்துகிறோம். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் ஒரு 700 போகிற அன்னைக்கு ஒரு 20 கிலோ பூ போட்டு பாருங்களேன். ஒரு 10 கிலோ பூ போடுங்களேன். நீங்கள் 7,000, 20 கிலோ பூ போடுங்களேன் 14,000 ஆச்சுங்களா. அடுத்த நாள் நீங்கள் வந்து 20 கிலோ பூ போடுங்க 28,000. இந்த 2 நாள் காசு போதும் உங்களுக்கு, உரம் வாங்குறதுக்கு, மருந்து வாங்குறதுக்கு, எல்லாமே செலவுக்கு எல்லாமே. மீதிக்கு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 10 நாள் அந்த மாதிரி நீங்கள் பூ போட்டு பாருங்களேன், ஒரு 500 கிடைக்கட்டுமே. அப்போது என்ன நமக்கு இதில் என்னென்னா, ஒரு நாளைக்கு 10,000னா கூட நம்ம ஒரு 10 நாள்லேயே 1 லட்சம் எடுத்துடலாம். லாபம்லாம் இருக்குதுங்க. நமக்கு வந்து மெயினாக பூ வர வைக்க தெரியணும், செடியை பராமரிக்க தெரியணும். நம்ம தோட்டம் இருக்கா, நம்ம தோட்டம் மாதிரி எங்கேயாவது வச்சுருக்காங்களா பக்கத்தில் அக்கம் பக்கம், நம்ம போய் அங்கே போய் பார்க்கணும். அதுமாரி பார்த்தோம்னா நமக்கு வந்து நிச்சயமாக ஒரு இதை விட இன்னொரு பெட்டராக கூட, என்னை விட நான் சொல்கிறத விட ஒரு பெட்டர் ஐடியா கூட உங்களுக்கு கிடைக்கலாம். அதுக்கு நான் சொல்ல வரேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேர் டூயிங் ஸோ வெரி வெல். நிறைய பேர் நம்ம மதுரை மாவட்டம்லாம் வந்து நண்பர் ஒருத்தர் வந்து நல்லா பண்ணுறாங்க. எல்லாமே நிறைய பேர் நல்லா பண்ணுறாங்க. பட் என்னென்னா அது கொஞ்சம் கற்றுக்கிற வரைக்கும் கொஞ்சம் நமக்கு ஒரு சிக்கல் இருக்கும். அதுவும் சரியாயிடும். அது ஒரு பெரிய ஒரு இஷ்யூ கிடையாது. ஆனால் நம்ம அதை கண்ணும் கருத்துமாக பண்ணணுங்கிறது என்னுடைய தாழ்மையான ஒரு கூற்று. ஏன்னா செலவு பண்ணுறோம், நம்ம உழைப்பு போடுறோம். இரவு காலையிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் 2 மணி வரைக்கும் நம்ம உழைக்கிறோம். அதில் இப்போ ஸ்ப்ரே பண்ணுறோம், வாரத்தில் 2 முறை ஸ்ப்ரே பண்ணுறோம், உரம் வைக்கிறோம், தண்ணி கட்டுறோம். இவ்வளோ உழைப்பு போட்டுட்டு மாதம் கடைசியில் வந்து ஒன்றுமே இல்லாமல் வீட்டுக்கு போகிறதுக்கு வீட்டுக்கு போகும்போது ஒரு மனசு வந்து ஒரு சங்கடமாக இருக்கும். உங்களுக்கு இருக்கோ இல்லையோ, ஆனால் எனக்கு ஒரு சங்கடம், எல்லாருக்கும் இப்படி இருந்தால் அதை வந்து எப்படியாவது தவிர்த்திடணும் அப்படிங்கிறத ஒரு நோக்கத்தில் தான் நான் வந்து தொடர்ந்து வீடியோ போடுறேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து உதவியாக தான் இருக்கும். நம்ம சொல்ல வரைய அந்த கருத்து வந்து உங்களுக்கு எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. பட் ஆனால் டு பி ஹானஸ்ட் என்ன என் மனசில் இருக்குது அப்படின்னு நான் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன். ஏன்னா நான் என்ன பண்ணேன் அது உங்கள்கிட்ட சொன்னேன், அவ்வளோதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. நிச்சயமாக நான் வந்து இந்த ஒரு 3-4 டேஸ்க்குள்ளே எல்லோரும் நான் ரிப்ளை பண்ணுறேன். அந்த ஏன்னா நிறைய மெசேஜ் இருக்குது. ஒன் பை ஒன்னாக நான் ரிப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போது ஃபர்தராக நான் வந்து ஐ வில் ஸ்டார்ட் டு ரிப்ளை ஃபார் எவ்ரிஒன். நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். நம்ம சேனல்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி பயன்பாடு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதே மாதிரி ஒரு 10 பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அந்த 10 பேர் இன்னொரு 10 பேர் ஷேர் பண்ணிட்டோம், நல்லது பகிர்வோம், நல்லதே நம்ம வந்து செய்வோம் அப்படின்ற நோக்கத்தில் நம்ம வீடியோ வந்து நம்ம தொடர்ந்து வந்து எல்லாருக்கும் தெரிய வைப்போம். சேனலோட பேர் வந்து பார்த்திங்கன்னா நிதா ஃபார்ம் இந்தியா, இதுதான் சேனலோட பேர். ஏன்னா இதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து பெருசாக கொண்டு போகிறோமோ அது ஒரு 10 பேர் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற உயர்ந்த நோக்கமும் உள்ளத்தோடமும் உங்களோட நான் வந்து விடைபெறேன். இதான் நான் சொன்ன மருந்து எக்ஸ்கராட்டே. அதேமாதிரி அக்டாரான்னு சொல்லிட்டு இருக்குது, அதுவும் நல்ல மருந்து. இது வந்து எம்என் மிக்சரு, இந்த பாட்டிலில் ஃப்ரூட்ஸ் போட்டிருக்குது. இது பேந்தால், இது டபுள், அது பக்கத்தில் வந்து மவுண்டோ. இது வாங்கி அடிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஜம்ப்பு